ஹாய் மை டியர் செல்லக்குட்டீஸ், நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு குட்டி மினி விளாக் பார்த்தலாமா? மார்னிங்கே ஹாட் வாட்டரோட ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. எப்போவுமே மார்னிங் டீ காஃபி அந்த மாதிரிலாம் குடிக்க மாட்டோம். ஏதோ டைம் மட்டும் ஆசையாக இருந்தால் டீ வச்சு குடிப்பேன், இல்லைனா எதுவுமே குடிக்க மாட்டேங்க. பாப்பாவுக்கு இன்றைக்கி வந்து மார்னிங்கே ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சிடலாம் அப்படின்றதுக்காக ப்ரெட் ஆம்லெட் போட போகிறோம். ப்ரெட் எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரெட் ஆம்லெட் போட ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு நல்லா ப்ரெட் எடுத்து தோசைக்கல் நல்லா சூடானதோ ப்ரெட் அது மேலே வச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் போட்டு திருப்பி எடுத்தோம்னா ப்ரெட்டு நல்லா ரோஸ்ட் ஆயிருங்க. அதை நம்ம ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம இந்த சைடு ரெடி பண்ணிக்கலாமா? என்னென்ன தேவையோ அதெல்லாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 6 ப்ரெட் எடுத்திருக்கேன். 6 ப்ரெட்டுக்கு வந்து 3 முட்டை கண்டிப்பாக போடணும். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 3 முட்டையும் லைட்டாக நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கி வச்சுருக்கணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா குட்டிஸ் தான் தெரியும்ல, ஒரு வெங்காயம் இருக்கக்கூடாது, கொத்தமல்லி தழை கருவேப்பிலை தழை எல்லாம் பொறுக்கிட்டு இருப்பாங்க. அதனால் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு டர்மரிக் பவுடர் போட்டுக்கணுங்க. அப்புறம் அதுக்கு தேவையான லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. நல்லா டீப்பாக நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது நம்ம எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க. அப்போ தான் நம்ம ப்ரெட் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஆம்லெட் மாதிரியெல்லாம் டைரெக்டாக தோசைக்கல்லில் ஊற்ற மாட்டோம். நான் வந்து டிப் பண்ணி இப்போ எடுக்கிற பார்த்திங்களா, அந்த மாதிரி டிப் பண்ணி தான் தோசைக்கல்லில் போடுவேன். ஏன்னா அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தா தான் பாப்பா சாப்பிடுவாங்க. அந்த ஆம்லெட் மாதிரி போட்டு ப்ரெட்டை அது மேலே வச்சு ஒவ்வொருத்தர் மடை கொடுப்பாங்க. அந்த மாதிரி பாப்பாவுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி நம்ம ஆம்லெட்டில் முட்டையில் வந்து டிப் பண்ணி கொடுத்து தான் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்போ தான் ப்ரெட்டும் ரோஸ்ட் மாதிரி இருக்கும், ஆம்லெட்டும் முட்டையும் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி செஞ்சால் தான் பாப்பாவுக்கு பிடிக்குங்கிறதுனால நான் இப்படி செஞ்சதுங்க. அப்போவுமே எனக்கு வந்து மீதி நம்ம அந்த கலக்கி வச்சோம்ல, அது கொஞ்சம் மீதி ஆயிடுச்சு. சரி, அதனால் ரோஸ்ட் பண்ணாமல் 2 ஆம்லெட் கூட சேர்த்து எக்ஸ்ட்ரா 2 ப்ரெட் ஆம்லெட்டும் போட்டிருந்தேன். ஸோ அதுவும் நல்லா இருந்ததுங்க. இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்துடலாமா? வாங்க. இன்றைக்கி வந்து சாதமும் சோயாபீன்ஸும் கிரேவிங்க. குழம்பு மாதிரியெல்லாம் வைக்கல, சும்மா லைட்டாக கிரேவி மாதிரி தான். அதில் கத்திரிக்காய் போடுறது நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் இருந்துச்சு, ஆனால் நான் மறந்துட்டேன். ஆனால் இந்த மாதிரி பாப்பா நல்லா சாப்பிடும். அதனால் மார்னிங் எந்த அளவுக்கு நான் மத்தியானத்துக்கு லஞ்ச் செய்வேங்க, அது வந்து கொஞ்சம் பாப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி தான் செய்வேன். ஏன்னா அப்போ தான் ஸ்கூலுக்கு போய் நல்லா சாப்பிடும். இல்லைன்னா பாப்பா பாப்பாவுக்கு அப்படியே சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு அங்கே உட்கார வச்சுட்டாங்க. ஏன்னா தம்பி முன்னாடி சாப்பிட முடியாது. அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அம்மா இங்கே வான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. வெளியே வந்து பார்த்தா நம்ம வீடு தேடி முருகரே வந்திருக்காங்கங்க. அது அந்த ஃபஸ்ட் டைம் இல்லைங்க, ரெகுலராக எப்போவுமே மார்னிங் ஈவினிங் எந்த டைம்னாலையும் கண்டிப்பாக முருகர் ஒன் டேக்கு 2-3 டைம்ஸாவது வந்து நம்மளை பார்த்துட்டு போயிடுவாங்க. அப்போ தான் அவங்களுக்கும் நிம்மதி, எனக்கும் ரொம்ப ரொம்ப நிம்மதிங்க. நம்ம செடியிலேயே இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு பூ அழகழகாக பூத்துருந்ததுங்க. அதனால் பாப்பாவுக்கே ரோஸு, அப்புறம் ஒரு செவந்தி பூ அதை பிச்சு பாப்பாவுக்கு வச்சு விடலான்னு சொல்லிட்டு இப்போ அதிகமாக கடையில் பூ வாங்குறது இல்லைங்க. ஏன்னா நம்ம வீட்டு முன்னாடியே அவ்வளோ செடி வச்சுருக்குமே, அதனால் பாப்பாவுக்கு தலைக்கு அதே ஆயிடுது. நம்மளுக்கு சாமி கூப்பிட்றதுக்கும் டெய்லி அந்த செம்பருத்தி அந்த மாதிரி ஆயிடுது. அப்படியே லஞ்ச் பேக் பண்ணிடலாம். பாப்பா வந்து உள்ளே உட்கார வச்சு தாங்க சாப்பிட வச்சேன். ஏன்னா தம்பி பார்த்துட்டானா விடவே மாட்டான். அப்படியே சாப்பாட்டில் தண்ணி ஊற்றுறதும் பாப்பாவை சாப்பிட விடாமல் பண்ணி எடுத்துருவான். சரி, அதே டைமில் நான் லஞ்ச் பாப்பாவுக்கு போட்டு வச்சுட்டு சாதம் சோயாபீன்ஸ் எல்லாம் போட்டு வச்சுட்டுங்க. பாப்பா அப்படியே ஸ்நாக்ஸ்க்கும் ப்ரெட் ஆம்லெட் வச்சுட்டாங்க. ஏன்னா 3 வச்சுருக்கேன். அப்போ தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட எப்பவுமே பாப்பா ஷேர் பண்ணி தான் சாப்பிடும். அதனால் 3 மட்டும் தான் வச்சுருக்கேன். பாப்பா அதில் 1 இல்லைன்னா 1.5 தான் சாப்பிடுங்க, அவ்வளோலாம் சாப்பிடாது. அப்படி பேக் பண்ணி லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு லஞ்ச் டவலை வச்சுட்டு பார்த்திங்களா, தம்பி வீடியோ எடுக்க விட மாட்டான், அம்மான்ட்டு அங்கேருந்து எந்திரிச்சிட்டு வந்துட்டாங்க. சரி, வந்த உடனே அவனே தூக்கணும். பாப்பாவுக்கு அப்படி தம்பிக்கு கொஞ்சம் சாப்பாடு போட்டு ஒரு ப்ரெட் ஆம்லெட் வச்சு பரட்டி கொடுத்துட்டுங்க. பாப்பா கிளம்பிருச்சு, ஏன்னா டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் தான் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு நான் கிளம்பியிருந்தேன். தம்பி தூக்கிட்டு போகல. ஏன்னா தம்பி அப்போ தான் எந்திரிச்சதுனாலங்க தம்பிக்கு ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்தால் பாப்பாவுக்கு ரொம்ப லேட் ஆயிரும்னு சொல்லிட்டு சரி தம்பி அம்மாக்கிட்டே விட்டுட்டு போகலாம், அம்மா வீட்டில் தான் இருந்தாங்க, அம்மா பார்த்துப்பாங்க. ஸோ அதனால் சரி நாமளே போய் விட்டுட்டு வந்துடலான்ட்டு பாப்பா பாருங்கள் இவ்வளோ க்யூட்டாக ரெடியாகி வாயெல்லாம் சொல்லிட்டு அழகாக ரெடி ஆகிட்டாங்க. சரி, அப்படியே கூட்டிகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. சரி, அவங்களே கூட்டிகிட்டு போய் ஸ்கூல் விடுறதுனால அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய், டாட்டா.